Taste the Daily. மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே பாலியல் துன்புறுத்தல் செய்தவரை ஒரு மாதமாக கைது செய்யாமல் இருக்கும் ஏவல் துறைக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண் போராட்டம் நடத்தினார். வடவாத்தி கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவர் தனிமையில் இருந்தபோது அதே கிராமத்தை சேர்ந்த ரெனிஸ் என்பவர் கடந்த மாதம் 28ஆம் தேதி இரவு பாலியல் துன்புறுத்தல் அளித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்து ஒரு மாதமாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த பெண் வேதனை தெரிவித்தார். இதேபோன்று பள்ளி மாணவிகளான தனது அண்ணன் மகள்களுக்கும் ரெனிஸ் பாலியல் தொல்லை அளித்ததாக அதிர்ச்சி குற்றச்சாட்டை முன்வைத்த அவர் புகார் அளித்து ஒரு மாதமாகியும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குமுறினார். பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என உச்சநீதிமன்றம் கண்டித்த பின்னரும் மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு திருந்தவில்லை என பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் அறிக்கைகளை கொச்சைப்படுத்தி பேசுவது முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் சாடியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் மக்கள் படும் வேதனைகளை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிக்கை மூலம் கேள்வி எழுப்பி வருகிறார். இதேபோல மற்றொரு கட்சியை சேர்ந்த தலைவர் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவர்களுக்கு வேலை வெட்டி இல்லை, அதனால் அறிக்கை கொடுக்கிறார்கள் என அடாவடியாக பேசுவது முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல என கடுமையாக சாடினார். மேலும் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு உள்ளது. அதை உணர்ந்து செயல்பட ஸ்டாலின் அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார். அவர்களெல்லாம் அரசிடத்திலே சுட்டி காட்டுகிற அந்த கடமையை செய்தால் ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றுவதை கூட நீங்கள் கொச்சைப்படுத்தி பேசுவது எந்த அரசியல் அநாகரிகத்தினுடைய உச்சத்துக்கு இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சென்றிருக்கிறார் என்பதுதான் அவருடைய கோபம், அவருடைய இயலாமையை காட்டுகிறது. அந்த ஆத்திரம் அவருடைய நிர்வாக குளறுபடியை காட்டுகிறது. அவருடைய கோபம் அவருடைய அரசு ஸ்தம்பித்திருப்பதை காட்டுகிறது. சென்னை மயிலாப்பூரில் சுமார் அரை மணி நேரம் பெய்த மழைக்கு சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. மயிலாப்பூர் பகுதியில் சாந்தம் நெடுஞ்சாலை, மந்தவெளி, PV சாலை உள்ளிட்ட சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். பல கோடி ரூபாய் செலவு செய்து மழைநீர் வடிகால் பணிகளை செய்துள்ளதாக வெற்று விளம்பரம் செய்யும் திமுக அரசு இந்த அவலங்கள் குறித்து பதிலளிக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடற்பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் நாளை புயலாக மாற வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புயலாக வலுப்பெற்றால் சவுதி அரேபியாவின் ஃபெங்கல் என்ற பெயர் சூட்டப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.